ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம உதய பெருமாளோட மூத்த மகனும் மருமகளை மாட்டு பூஜையை நம்ம சிவா செம சிறப்பாக நடத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கபிலன், ரித்திகா, செல்வனாகி எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கபிலனும் இது வரைக்கும் நம்ம ஹோம தீபத்தை ஏற்றலான்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே எரியலை, அது எப்படி இவன் மட்டும் பண்ண உடனே டக்குன்னு எரிஞ்சிட்டு அப்படி ரித்திகா யோசிச்சுட்டு அப்படியே அயலிக்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுது. இதெல்லாம் கவனிச்சு நம்ம இந்திராணி ரித்திகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சாமியாரும் அந்த இடத்துல என்ன நான் கேட்குறேன்னு தப்பாகவே எடுத்துக்காதுங்க, நீங்கள் தானே உதய பெருமாளோட மூத்த மகனும் மருமகளும் அப்படின்னு கேட்கும்போது செல்வனாகியும் ஆமாங்க, இதில் என்ன சந்தேகம், இதுதான் என்னோட மூத்த மகன், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட வாரிசும் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரித்திகா பயங்கரமாக எரிச்சலாகி, என்ன சாமி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க தான் இந்த வீட்டில் உள்ள மூத்த பையன், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்திலே ஆண் வாரிசு இவங்க தான் ரித்திகாவும் பெருமையாட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சாமியாரும் இல்லை மூத்த மகே இந்த மாதிரி தீபம் ஏத்துனாங்கன்னா உடனே இது பத்திக்கும், ஆனா நீங்க இவ்வளவு நேரம் செய்த அப்புறமும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கபிலன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணியும் சிவா அயலி எப்பதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது செம மாசா நம்ம அயலியும் சிவாவும் அந்த இடத்துல இருக்காங்க. ரித்திகாவும் செல்வனாகி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரித்திகாவும் நம்ம ஒரு சாரி கொடுத்தோம், இவ கிட்ட இருக்க சாரி கரெக்டா இருக்கு, எப்படி இது மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிக்கிறாங்க. செல்வனாகிய இதுன்னு இவங்க இதுக்கு இப்போ இங்கே வந்தாங்க, இப்போ தேவையில்லாமல் இந்த இந்திராணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பூஜையை செய்ய வச்சிருவாளோ அப்படின்னு செல்வனாகிய ஒரு யோசனையில் இருக்கும்போது இந்திராணி அதுக்கேற்ற மாதிரி சிவாவும் அயலிக்கிட்டேயும் சரி நீங்கள் இந்த பூஜையில் நடத்துங்க அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு இருந்த செல்வனாகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரித்திகாவும் இந்திராணி கிட்ட என்னன்னு நீங்கள் பேசுகிறீங்க, இந்த குடும்பத்தோட மூத்த பையன் தானே செய்யணும்னு சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் தானே அதை செய்தாகணும், நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த சிவாவையும் அயலியும் இந்த தீபத்தை ஏற்றதுக்கு சம்மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட ரித்திகா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்திராணியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நான் சொல்கிறபடி நடக்கட்டு அப்படி சொல்லும்போது செல்வன் ஆகியும் நம்ம இந்திராணி கிட்ட என்ன இந்திரா, என்னோட மருமகா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு, ரித்திகா கரெக்டாக தானே சொல்லியிருக்கா, அவங்களோட மூத்த பையன் தானே இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தணும், இவன் எதுக்கு இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செல்வன் ஆகிய இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் சித்தி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எப்படி இருந்தாலும் சித்தப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, அதுக்காக தானே இந்த பூஜை நடத்துறீங்க, அது நல்லபடியா நடக்கணும் தானே, அது மட்டும் இல்லாம சித்தப்பாவுக்கு இந்த தீர்ப்பு சாதகமா அமையணும், அதே சமயத்துல நம்ம குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பேரும் வராம நல்லபடியா இருக்கணும், அதுக்காக தானே இந்த பூஜையை நடத்துறோம், அந்த பூஜையில எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படி சொல்லும்போது செல்வனாயி விடுற மாதிரி இல்ல, என்ன இந்திரா நீ பேசுற, கபிலன் தான் இந்த வீட்டோட வாரிசு, அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத இந்த சிவாவை போய் இப்படி பூஜை நடத்துறதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது நம்ம இந்திராணி சிவா அயலிக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சிவா அயலிக்கிட்ட அயலி சிவா நீங்க இதுல உட்காந்து பூஜையை பண்ண ஆரம்பிங்க அப்படி சொல்லும்போது சாமியாரும் யாருமா இவங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்திராணியும் இவங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சாமியாரும் அதான் அவங்க இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்காங்களே, நமக்கு வேற நல்ல நேரம் சீக்கிரத்தில் முடிய போது, எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நேரத்துக்குள்ளே முடிஞ்சாதான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும், அதனால் எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி சொன்னதுபடியே நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்படியே அயலி தீபத்தை ஏற்றும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கபிலன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம உரிமையை நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் சிவா கிட்ட கொஞ்ச நேரம் நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டவும் நம்ம சிவாவும் பொறுமையா இருக்காங்க. கபிலனும் ஒரு டைம் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ரித்திகா கிட்ட ரித்திகா ஒழுங்காட்டி இந்த தீபத்தை ஏத்துன்னு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது ரித்திகாவும் அதே மாதிரி செய்யறாங்க. எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. ஆனா அந்த தீபத்தை எடுத்து அந்த ஹோமத்துல போடும்போது அது எரிய மாட்டேங்குது. இதை பார்த்த எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது சாமியாரும் சமயம் ஆகுது, சீக்கிரமாட்டு நடக்கணும் அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட சிவாவும் அதே மாதிரி ஏத்துறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அந்த பூஜையை நடத்தும் போது ஹோமத்துல தீபம் சரியாட்டு எரியுது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம செல்வனாகி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இது வரைக்கும் கபிலனும் ரித்திகாவும் சேர்ந்து இந்த பூஜையை பண்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணாங்க, ஆனா அந்த தீபம் சரியாவே எரியல, ஆனா இப்ப சிவாவும் அயலியும் மட்டும் பண்ணும்போது கரெக்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகியும் கபிலனும் குழம்பி போய் நிக்கிறாங்க. செல்வனாகிக்கு சந்தேகம் வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ
ஒரு சூழ்ச்சி இருக்கு. நிஜமே இது உண்மையா தான் இருக்குமோ, சிவா தான் கண்டிப்பா இந்த வீட்லோட வாரிசோ அப்படின்னு நம்ம செல்வனாகி எல்லாம் குழம்பி போய் நிக்கிறாங்க. அதற்காக தான் இதுவரைக்கும் சிவாவ இந்த வீட்ட விட்டு துரத்தாம இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நம்ம செல்வநாயகிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கபிலனும் என்னது இது இப்படி நடக்குதே! அப்ப கண்டிப்பா சிவா இனி கொஞ்ச நாள்லயே எல்லாருக்கும் மனசுல இடம் பெற்று நம்மோட இடத்த பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மேல ரித்திகாவுக்கு தான் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு. என்னது இது? இவங்க போடும்போது மட்டும் தீபம் கரெக்டா எரிஞ்சிட்டு, அப்ப இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே இந்த சிவா வந்து நம்ம மாமாவோட வாரிசா அப்படிங்கிற மாரி நம்ம ரித்திகா குழம்பி போய் நிக்கிறாங்க. ரித்திகாக்கு அதை விட இந்த அயலி அவ சொன்ன மாதிரி இந்த வீட்டோட மருமகளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் குழம்பி போய் நிற்கும் போது நம்ம ரித்திகாவுக்கு தாங்கவே முடியல. அப்படியே இந்திராணி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அண்ணி, எதுக்கு தேவையில்லாம இவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு பூஜையை பண்ண வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லும்போது இந்திராணியும் நமக்கு எப்படி இருந்தாலுமே சித்தப்பா நல்லபடியா இருக்கணும், அதுக்கு தான் இந்த பூஜை நடத்துறோம். இப்ப தீபம் தான் நல்லபடியா எரிய ஆரம்பிச்சுட்டே இனி உள்ள பூஜைகளை கரெக்டாட்டு பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அதை சொல்லும்போது அதை கேட்டு செல்வனாயும் சரி பூஜை நல்லபடியா முடிஞ்ச பிறகு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரியே பூஜையும் சிறப்பா முடியுது. ரித்திகாம செல்வனாயிட்ட பாத்தீங்களாத்தான் இங்க நடந்தது எதுவுமே சரியில்லை, எல்லாத்துக்குமே காரணம் அந்த இந்திராணி அணி தான். இது வரைக்குமே நீங்க எதுவுமே அவங்கள சொல்லாம இருக்கீங்க, நீங்க வேணும்னா எதுவுமே பேசாம இருக்கலாம், ஆனா நான் இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சொல்லும் போது செல்வனாயும் நம்ம கபிலங்கிட்ட பாத்தியா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தலையில வச்சு ஆடினால இப்ப நடந்தது எல்லாத்தையுமே பாத்தியா, அந்த இந்திராணி இப்பவும் அந்த சிவாவுக்கு தான் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கா. இனியாவது கொஞ்சமாவது உன் இந்திராணி அக்காவை பத்தி புரிஞ்சுக்கோ, இங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தல, இனி நான் அவளை சும்மா விட மாதிரி இல்ல, இனி நம்ம அமைதியா போயிட்டு இருந்தா இங்கே சிவாவை அதுக்கடுத்து வாரிசாட்டே ஆக்கிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாயும் குழம்பி போய் நிக்கிறாங்க. ரித்திகாவும் நீங்க எல்லாருமே வாய மூடிட்டு தான் இருக்க போறீங்க, அவங்களை எதிர்த்து யாருமே பேச போறதில்ல, நான் இதை விட மாட்டேன் சொல்லி ரித்திகாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம இந்திராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான், இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காக இந்த சிவாவும் அயலியும் இந்த பூஜையில எல்லாம் இருக்க வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிவா அயலி கிட்ட வந்து நான் இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், அந்த கடவுளே நான் தான் உதய பெருமாள் அவங்களோட மூத்த வாரிசுன்னு சம்மதிச்சிட்டாங்க, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமாவே இருக்கு அப்படி சொல்லும்போது அயலியும் நம்ம சிவா கிட்ட நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க சீனியர், எப்படி இருந்தாலுமே ஆமா கூடிய சீக்கிரத்துல உங்களை மகனாவே ஏத்துப்பாங்க, அந்த கால சீக்கிரத்துல வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் நீ சொன்னது எல்லாமே நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அயலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அயலிக்கு சந்தோஷமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா வெளியில ஏதோ சத்தம் கேட்குதேன்னு நம்ம சிவாவும் அயலி வந்து பார்க்கும்போது ரித்திகா நம்ம இந்திராணி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இந்திராணியும் ஏ ரித்திகா நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும், உன்னோட அக்கான்னு கூட பார்க்காம நீ அவன் அக்கா மேல இவ்வளவு பொறாமையா தானே இருக்க, அவளுக்கு சாரி இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு நம்ம ரித்திகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்துல ரித்திகானால எதுவுமே பேச முடியாம நம்ம அயலி இந்திராணி சேர்ந்து ரித்திகாவுக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.